அஜித்தோட பேட்டியில் வந்து மற்றதுலலாம் எனக்கு உடன்பாடு இருக்குது. ஆனால் அது வந்து இதில் எல்லாரும் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க, அந்த கருத்தில் சுத்தமாக உடன்பாடே கிடையாது. எப்படின்னு கேட்குறீங்களா, ஒரு நடிகையோ எங்கேயோ அவங்க பெர்சனலாக வந்து ஒரு ஷாப்பிங் வராங்க, வரும்போது வந்து யாரோ ஒருத்தர் பார்த்துட்றாங்க, நாலஞ்சு பார்த்துட்டு அப்படியே அவங்க மூலமாக தகவல் வந்து அப்படியே காட்டுறது மாதிரி பரவுது. திடீர்னு முண்டி அடித்து எல்லோரும் வர்றாங்க பார்க்குறதுக்கு, சுற்றி இருக்கவங்களாம் வந்து பார்க்குறாங்க, நெரிசல் ஏற்படுது. அதில் ஏதோ தள்ளுமுள்ளு வந்துச்சுன்னா அதுக்கு எல்லாருமே பொறுப்பேற்கணும். ஏன்னா வந்து அவங்க வந்து அழைக்கலை, உங்களை யாரும் வாங்கணும் விரும்பி அழைக்கலை, வளைந்து அழைக்கலை வந்து உங்களை வந்து அவங்க வந்து வேலையை பெருசெல்லாம் வந்திருக்காங்க, நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க அவ்வளோ பார்க்குறோங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு திருவிழா, ஒரு கோயிலுக்கு திருவிழான்னு வச்சுங்களேன். இப்போ அங்கே வந்து எல்லோரும் பலதரப்பட்ட மக்களும் போகிறாங்க. கோயிலை வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சேஃப்டி அவங்க தான் பார்த்துக்கணும். அது எல்லாருமே பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா வந்து கூட்ட நெரிசலையும் உண்டாக்கிடக்கூடாது, அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டும் முடிச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கங்க, அதே மாதிரி வந்து ஒரு கோயில் திருவிழாவோ அல்லது வந்து ஒரு ஜல்லிக்கட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனோம்னா எல்லாருமே பொறுப்பு ஏற்றுக்கிற வேண்டி தான். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. விஜய் வந்து இப்போ வந்து விஜய் திடீர்னு கரூருக்கு வந்தார், சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் எப்படியோ காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு, அதனால் கேள்விப்பட்டு வந்தவங்க வந்து இவ்வளோ கூட்டமும் வந்து மொத்தமாக வந்து இது பண்ணிட்டாங்க. இல்லை பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போதோ அல்லது வந்து ஏதோ ஷாப்பிங் வந்தார், இல்லை ஏதோ ஒரு நலத்திட்ட உதவிக்கு அதாவது சொல்லிக்கொள்ளாமல் யாருக்கோ வந்து இதுக்கெல்லாம் போனார்ல, வேறு அஜித்குமார் வீட்டுக்கு, அதே மாதிரி அனிதா வீட்டுக்கு, அப்புறம் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தவங்களாம் திடீர்னு மார்வேஷத்தில் போனார். அப்போ வந்து பார்த்துட்டாங்க, ரகசியமாக போனதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு கூட்டம் வந்துருச்சு, தள்ளுமுள்ளு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்கு எல்லாருமே பொறுப்பேற்றுக்கலாம். அவராக வந்திருக்காரு, யாருக்கும் சொல்லாமல் அனௌன்ஸ் பண்ணாமல் வந்திருக்காரு, மாட்டிக்கிட்டாரு, இந்த மாதிரி தள்ளுமுள்ளு வந்துச்சுன்னா எல்லோரும் பொறுப்பேற்றுக்கலாம். ஆனால் இது வந்து திட்டம் போட்டு இந்த நாளில் நான் மீட்டிங் வைக்கிறேன், அங்கே வைக்கிறேன், இந்த டைமுக்கு நான் வருவேன், எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லி அவருடைய யார் குஷி ஆனந்தெல்லாம் அழைக்கிறாரு, டிவிலெலாம் இருக்கிறதெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு. அப்படியே சொல்லிவிட்டு வந்து நீங்கள் வந்து லேட்டாக வந்துட்டு அதுக்கு வந்து தள்ளுமுழுக்கு நீங்கள் காரணம், நீங்கள் வந்து இழுத்துக்கிட்டு எல்லாரையும் அங்கேருந்து சாரையாக இழுத்துக்கிட்டு ஒரு இடத்துல வந்து கும்பலாக குமிச்சது எல்லாத்துக்குமே வந்து விஜய் தான் முழுக்க காரணம். இதை வந்து நீங்கள் லாஜிக்கே எல்லாரும் பொறுப்பேற்றுக்கலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து சொல்லவே கூடாது. இது வந்து சோத்தில் வந்து முழு பூசணிக்காய் மறைக்கிறது சொன்னோம். அதனால் வந்து இதில் லாஜிக்கே இல்லை. நான் அஜித்தோட இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் வரியில் மட்டும் நான் வந்து பேட்டியை வந்து வன்மையாக வந்து மறுக்கிறேன். அதில் வந்து தெளிவு கிடையாது.